மயிலாடுதுறை மாவட்டத்தில் பருவம் தவறி பெய்த கனமழையால் சேதமடைந்த 70,000 ஏக்கர் சம்பா பயிர்களை பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நிகழாண்டில் 1,70,000 ஏக்கரில் சம்பா பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளன. இதில் பெரும்பாலான வயல்களில் நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாராக இருந்தன. இந்த நிலையில் கடந்த வாரம் 2 நாட்கள் பெய்த கனமழையின் காரணமாக 70,000 ஏக்கர் சம்பா பயிர்கள் மழை வெள்ளத்தில் மூழ்கி நெல்மணிகள் முளைக்க தொடங்கியுள்ளன. இதனால் விவசாயிகள் மிகுந்த மனவேதனை அடைந்துள்ளனர். இதையடுத்து தரங்கம்பாடி முதல் குத்தாலம் வரை பாதிக்கப்பட்ட பயிர்களை பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் நேரில் பார்வையிட்டார். அப்போது காட்டுச்சேரி, தில்லைப்பாடி, திருக்கடையூர், பிள்ளைபெருமாநல்லூர், விசலூர், திருவிளையாட்டம், பெரம்பூர், சேத்தூர், உக்கடை உள்ளிட்ட ஊர்களைச் சேர்ந்த விவசாயிகள் எம்எல்ஏ நிவேதா முருகனிடம் அழுகிய பயிர்களை காண்பித்து வேதனையை வெளிப்படுத்தினர். அவர்களுக்கு ஆறுதல் கூறிய எம்எல்ஏ உரிய இழப்பீடு கிடைக்க ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்தார்.